ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத டாக்குமெண்ட்டை கோர்ட்ல எப்படி வந்து ப்ரூஃப் பண்றது அப்படிங்கறத பாத்திரலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 செக்ஷன் 17 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது, அதை வந்துட்டு கிரையப்பத்திரமாவோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ அல்லது பாகப்பிரிவினையோ எது பண்றதாக இருந்தாலும் செக்ஷன் 17 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பல்சரியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 17 சொல்லியிருக்காங்க. அதே செக்ஷன் 49 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத டாக்குமெண்ட்டுக்கு டைட்டில் டிரான்ஸ்பர் வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 49 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னாக்க, டாக்குமெண்ட்னா இப்போ கம்பல்சரியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் செல்லும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது கிடையாது. இதுல வந்து ஒரு லீகல் நியூவன்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் சட்ட நுணுக்கம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலாட்ரல் பர்பஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கிட்ட நீங்க வந்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணிருப்பீங்க இல்லையா? பே பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க வந்துட்டு பொசஷன், தட் மீன்ஸ் அனுபவம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா டாக்குமெண்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் செய்யப்படவில்லை. அப்படி இருந்தாலும் அந்த நீங்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி யார் சேல் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ஃபண்ட் வந்துட்டு நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க அன்ரிஜிஸ்டர்டாவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிரைய ஒப்பந்தம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய பொசஷனுடைய டிரான்சாக்சனை நாம வந்துட்டு வித் இந்த ப்ரூஃபோட நம்ம வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணோம். நம்ம வந்துட்டு நம்ம தான் அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாக்க கோர்ட் அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சட்டம் யார் வேணாலும் படிக்கலாம், சட்ட நுணுக்கம் தெரிஞ்சாதான் கேஸ்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு லீகல் டிஸ்பியூட் இருக்குன்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்க. அக்ராஸ் தமிழ்நாடு சர்வீஸ் பண்ணி தரோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.